ஸ்ரீமதே ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே ஸ்ரீ வராக மகாதேசிகாய நமः. ஸ்ரீ வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி திருவடிகளே சரணம். வேதாந்த லக்ஷ்மண முனீந்திர கிருபாதபோதம் தத்பாதயுக்ம சரசீருஹ பிருங்கராஜம் த்ரயந்தைக்ம கிருதபூரி பரிஸ்ரமம் தம் ஸ்ரீரங்கலக்ஷ்மணமுனிம் சரணம் பிரபத்யே. ஸ்ரீமதே ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே ஸ்ரீ ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமः. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு, நம்பினால் நம்பி கிடைப்பான். அது எப்படின்னு பார்ப்போம். ஒரு காட்டுக்குள்ளே ஒரு பையன் தொலைஞ்சு போயிட்டான். பல வருடங்கள் கழித்து ஒரு மந்திரி அந்த காட்டுக்குள்ளே போய் பார்க்குறார். பார்த்தா இது ராஜாவோட தொலைஞ்சு போன பையன் மாதிரி இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு, அப்பா நீ ராஜாவோட பையன், நீ இங்கே இருக்க வேண்டியவனே அல்ல, நீ ராஜ்யத்தை சேர்ந்தவன், திரும்பி நீ ராஜாங்கத்துக்கே வந்துடு அப்படின்னு அந்த பையனை பார்த்து சொல்கிறார். அதேபோல் இந்த ஜீவாத்மா என்ற சிறு பையன் உலகம் என்ற காட்டிற்குள் நுழைந்தான். பரமாத்மாவின் அனாதிகால தொடர்பை மறந்தான். நம்பிக்கை என்ற அங்கத்தினால் ஸ்ரீவைகுண்டம் என்ற ராஜ்யத்தை அடைகிறான். இந்த நம்பிக்கையை சுவாமி தேசிகன் மகாவிஸ்வாசம் என்று அழைக்கிறார். மகாவிஸ்வாசம் என்றால் பெருமாளை நம்புவது, பெருமாளை மட்டுமே நம்புவது, பெருமாளை தவிர மற்ற எந்த விஷயத்திலும் ஈடுபாடு இல்லாமல் இருப்பது. இதைதான் கோதை பிராட்டி ஸ்ரீமன் நாராயணனே நமக்கே பறை தருவான் என்கிறாள். திரௌபதியின் நம்பிக்கை அவள் சரணாகதியில் தெரிந்தது. சங்கு சக்கர கதாபானே துவாரகா நிலையாச்சுத கோவிந்த புண்டரீகாட்ச ரக்ஷமாம் சரணாகதாம் என்று கதறினாள். திரௌபதி ஆகப்பட்டவள் எங்கோ ஸ்ரீவைகுண்டத்தில் வசிக்கும் பரவாசுதேவனை கூப்பிடவில்லை. பக்கத்தில் இருக்கும் துவாரகா நிலையாச்சுதனான, துவாரகையில் வசிப்பவனான கண்ணனையே காப்பாற்றும்படி கூப்பிட்டாள். அவளுக்கு தெரிந்தது கண்ணன்தான் பரம்பொருள் என்று. ஆனால் அர்ஜுனனின் நம்பிக்கை இன்மையோ கண்ணனை பரம்பொருள் என்று உணரும்படி செய்யவில்லை. அடுத்து அனுமனின் நம்பிக்கையை ஆராய்வோம். ஸ்ரீராமரும் லக்ஷ்மணனும் வருகிறார்கள். இதை அனுமன் மேலிருந்து கவனிக்கிறார். மாறு வேடத்தில் அவர்கள் முன் தோன்றுகிறார். வந்த காரியத்தை விசாரிக்கிறார். பிறகு தான் யார் என்று அறிமுகப்படுத்துகிறார். ஸ்ரீராமரோ லக்ஷ்மணனை அனுமனிடம் பேசச் சொல்கிறார். இதற்கு பெரியோர்கள் 2 விளக்கம் அளித்தார்கள். முதல் விளக்கம், அனுமான் உண்மை ரூபத்தில் வரவில்லை, வேடம் அணிந்து வந்தார். அந்த காரணத்தினால் ஸ்ரீராமன் நேரடியாக பேசவில்லை. எப்பொழுது அனுமான் தன் நிஜரூபத்தை வெளிப்படுத்தவில்லையோ, ஒரு மாறு வேடம் தரித்து வந்தாரோ, பரம்பொருளான ஸ்ரீராமனுக்கு மனம் உகக்கவில்லை. அதனால் லக்ஷ்மணனை பேச சொல்கிறார். இரண்டாவது காரணம், அனுமான் சுக்ரீவனின் மந்திரி, ராமரோ ராஜா. ராமருக்கு மந்திரி லக்ஷ்மணன். அதனால் லக்ஷ்மணனை அனுமனிடம் பேச சொல்கிறார். ராமரை அறிந்த பிறகு அனுமான் தன்னை மறந்தாலும் மறப்பாரே தவிர ஸ்ரீராமரை மறந்ததாக சரித்திரமே இல்லை. பிறகு சுக்ரீவன் ராமரை சந்திக்கிறார். ராமரிடம் நட்பு கொள்கிறார். ஆனால் வாலியிடம் வாங்கிய அடியோ ராமரின் திருவடியையே மறக்கச் செய்துவிட்டது. அதனால் ராமரையே சுக்ரீவன் சோதிக்கிறார். 7 மரத்தை அடிக்கச் சொல்கிறார். பிறகு அந்த அரக்கனின் எலும்புக்கூட்டை தூக்கி எறியச் சொல்கிறார். இதை கண்டு லக்ஷ்மணன் தலையில் அடித்து கொள்கிறார். ஐயகோ, என் அண்ணனை ஒரு குரங்கு சோதிக்கிறது, ஒரு பரமாத்மாவை ஜீவாத்மா சோதிக்கிறது என்று. ராமரை நம்பிய பிறகு சுக்ரீவனோ தன் உயிரையும் கொடுக்க துணிந்து விட்டான். ராவணனிடம் நேரில் நானே சண்டையிடுகிறேன் என்று கிளம்பிவிட்டான். ஆனால் ஸ்ரீராமரோ, சுக்ரீவரே, நீங்கள்
எனக்கு மிகவும் பிடித்தமானவர். நான் சீதா பிராட்டி இல்லாமலும் இருந்து விடுவேன். ஆனால் பாகவதனான சுக்ரீவரே, உங்களை பிரிந்து இருக்க மாட்டேன் என்று சுக்ரீவனை ஆஸ்வாசப்படுத்தினார் ஸ்ரீராமர். கஜேந்திர மோட்சத்தில் கஜேந்திரன் என்ற யானையின் நம்பிக்கையை சொல்லாமல் இருக்க முடியாது. ஸ்ரீ வைணவத்தில் கஜேந்திராழ்வான் என்று அன்பாக அழைக்கப்படுகிறார். அந்த கஜேந்திரனை காப்பாற்ற வந்தது தெய்வேந்திரன், அதாவது தேவாதி தேவன் ஸ்ரீமன் நாராயணன். கஜேந்திரன் கூப்பிட்டதோ ஆதிமூலமே என்று, அதாவது நமோ நமஸ்தே அகில காரணாய ஜகத்காரணாய நிஷ்காரணாய என்று. காணும் உலகிற்கு யார் காரணமோ, காணா உலகிற்கு யார் காரணமோ, எந்த காரணனுக்கு காரணமே இல்லையோ, அதாவது யாரிடம் இருந்தும் பிறக்காதவனோ, அவனே என்னை காப்பாற்றட்டும் என்று கஜேந்திரன் கூறினார். அப்படிப்பட்ட கஜேந்திரனை காப்பாற்ற வந்தவன்தான் தெய்வேந்திரன், அதாவது தேவனுக்கு தேவன் பெருமாள் ஸ்ரீமன் நாராயணன். வைகுண்டத்திலிருந்து புறப்பட்டார். தலைகால் தெரியாமல் புறப்பட்டார். கருடரே கிளம்பும் என்று ஆணையிட்டார். அலங்காரம் செய்து கொள்ளவில்லை, பீதாம்பரம் அணியவில்லை. தன் பக்தனுக்கு ஒன்று என்று தெரிந்தபின் அவருக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. பதறிப்போய் மேலிருந்து பறந்து வந்தார். கருடனை பறக்கச் சொன்னார். கருடரே வேகமாக பறக்கவும் என்று சொன்னார். கருடனால் அந்த மனோவேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியவில்லை. அதன் காரணமாக கருடனையும் தன் கைக்குள் அடக்கிக் கொண்டு ஸ்ரீமன் நாராயணனே பறந்து வந்தான். கருடனை விட வேகமாக பறந்து வந்தான். பாகவதனான முதலைக்கு முதலில் மோட்சத்தை தந்துவிட்டு பிறகு யானைக்கு அனுகிரகம் செய்தார் பெருமாள். கஜேந்திரன் பெருமாளை நேரடியாக கூப்பிடவில்லை. யார் மூலமோ அவன் என்னை காப்பாற்றட்டும் என்றுதான் சொன்னார். அதற்கு மற்ற தெய்வங்கள் ஒதுங்கின. பெருமாள் சங்கு சக்கர மற்றும் கருடனை கொண்டு தான் பரம்பொருள் என்று நிரூபித்து கஜேந்திரனுக்கு மோட்சம் அளித்தார். இது கஜேந்திரனின் நம்பிக்கையால் வந்த பக்தி. ஸ்ரீமதே ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே ஸ்ரீ வராக மகாதேசிகாய நமः. ஸ்ரீ வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி திருவடிகளே சரணம்.